அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமா வருது. அந்த தமால புஷ்பத்தை போல ஒரு கருநீளமான வர்ணத்தோடு இருக்காள். தமால நீலா அப்படின்னு சொல்லி பத்ராசல ராமதாசர் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பஜனைகள் நிறைய நடக்குது. சனி ஞாயிறுன்னு கணக்கு இல்லை, தினமே நடந்துருக்கு. எங்கேயோ பஜனோத்சவம் நடந்துருக்கு. நாங்கள்லாம் சின்னவாளாக இருக்கிற போது சனிக்கிழமை பஜனை, ஏகாதசி பஜனை, இது ரெண்டும் ரொம்ப பிரசித்தமாக இருந்து சனிக்கிழமை தோறும் பஜனைக்கு போயிடுறது. அப்படி தான் சுவாமி அனுகிரகம் பண்ணார். ஸ்கூலில் காலேஜில் படிக்கக்கூடிய காலங்களில் சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் திரும்பி ஞாயிற்றுக்கிழமை தான் திரும்பி வரும். சீதா கல்யாணமோ ராதா கல்யாணமோ ஏதோ ஒன்று ஆஞ்சநேய உற்சவம் தான் முடிஞ்சு தான் அதுக்கு வருது. திங்கக்கிழமை மறுபடியும் காலேஜுக்கு போகிறது, ஆஃபீஸ் போகிறது, அப்படி இருந்தது. அந்த சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பஜனை சம்பிரதாயத்தையும் ஒரு நிமிஷம் டச் பண்ணுவோம். பத்ராச்சல ராமதாசர் ரொம்ப முக்கியம். அந்த பத்ராச்சல ராமதாசர் 12 வருஷம் ஷார்ட்டேடி வாங்கிட்டு ஆகாரம் கிடையாது. ஒரு படி அரிசிக்கு ஒரு படி உப்பு, ஈக்குவல் ப்ரப்போர்ஷனல் சாப்பிட்டா என்ன ஆகும்? வாந்தி எடுக்க முடியாது, கொமட்டிண்டு வரும். இத்தனை சிரமத்துக்கு நடுவில் ஒரு 10,000 கீர்த்தனை பாடியிருக்கார் ராமர் மேலே 12 வருஷத்தில். ரஃபாக கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 2.5 கீர்த்தனை கணக்கு போட்டு பார்த்துட்டேன். நீங்கள் அதில் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். 12 வருஷத்தில் ஒரு 10,000 கீர்த்தனை. சாதாரண கீர்த்தனை இல்லை. தியாகராஜ சுவாமி கீர்த்தனை, முத்துசாமி தீட்சர் கீர்த்தனை தான் 3 சரணம் தான் நார்மல் ஸ்டாண்டர்ட். இவருடைய ராமதாசருடைய கீர்த்தனை மாத்திரம் 15 சரணம் 20 சரணம். பஜனையில் பார்த்தீங்கன்னா முதல் சரணமும் கடைசி சரணமும் பாடுவாள். நடுவில் ஏதாவது 3-4 சரணங்கள் அவகாசத்தை பொறுத்து பாடுவாள். முழுக்க 20 சரணங்களையும் பாடி நான் இது மட்டும் கேட்கல. எங்கேயாவது அபூர்வமாக யாராவது பாகவதால் பாடலாம், நான் கேட்கல. அந்த மாதிரி அந்த சரணங்கள் 15-20 சரணம் மாத்திரம் இல்லை, ரொம்ப எதுகை மோனை ரைமிங்கெல்லாம் வேலை இருக்கும். இத்தனை ஷார்ட் அடிக்கு நடுவில் எதுகை மோனையோடு பாடுவார். அந்த 10,000 கீர்த்தனையில் ஒரு 18 கீர்த்தனையை தீப பிரதட்சணத்துக்குன்னு பொறுக்கி எடுத்துருக்கா. இந்த திவ்யநாம சங்கீர்த்தனம்னு சொல்கிறோமோனோ தீபத்தில் பகவானை தியானம் பண்ணி நடுவில் வச்சு பிரதட்சணம் பண்ணி ராத்திரி முழுக்க பாடுறது. அது ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் அதுக்கு தீப பிரதட்சணம்னு பேர் வந்திருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜெகநாத பிரதட்சணம்னு பேர் இருந்ததாக பெரியவாள்லாம் சொல்லி கேள்வி. அந்த 18 கீர்த்தனைகளில் ஒரு கீர்த்தனையில் சொல்லும்போது தபனீயச்சேலா தாபிஞ்சனீலா கோபாலபஹாலா கோபிஜனலூலா தபனீயச்சேலா தாபிஞ்சனீலா கோபாலபஹாலா கோபிஜனலோல நந்தாத்மஜ நந்த சந்தோக யது பிருந்த மனதார கோவிந்த பரிபாஹி மாம் நந்தாத்மஜ நந்த சந்தோக யது பிருந்த மனதார கோவிந்த பரிபாஹி மாம். இது இப்போ ராத்திரி 8:30 மணிக்கு கேட்டால் அவ்வளோ சௌக்கியமாக இருக்காது. ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு நிஷப்தமாக இருக்கும்போது, அதுவும் புதுக்கோட்டை சம்பிரதாயத்திலே வளர்ந்துவிட்டேன்னா, அது மருதான சம்பிரதாயம்னு ஒன்று உண்டு, புதுக்கோட்டை சம்பிரதாயம்னு ஒன்று உண்டு. புதுக்கோட்டை சம்பிரதாயத்தில் ராத்திரி 1 மணிக்கு தீபம் எடுக்கிறதே 1 மணிக்கு எடுத்தால் சீக்கிரம்னு பேர். உதயமாகிறபோது தான் முடியும். அப்போ தான் அதுக்கப்புறம் டோலோசம் இருக்கும். இந்த ராத்திரி 2 மணிக்கு நிஷப்தமாக, ஒரு சப்தம் இல்லை, எல்லோரும் தூக்கிட்டு இருக்கா பஜனை பண்ணுற பாகவதால் தவிர. அந்த ராத்திரி 2 மணிக்கு நிஷப்தத்தில் போய் இந்த ஜோன்புரியோட சௌக்கியத்தை அனுபவிக்கலாம். தமாத சாவலாகத்துக்கு ஏனமானு இருக்குது கிருஷ்ண அஷ்டோத்திரத்தை. அதான் லசித மதசி குச்ச சச்சாய காயம். நல்ல வர்ணம்னா டார்க் கம்ப்ளெக்ஷனுங்கிறதுனால